இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்த எல்லா சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இனியோட கிளாஸ் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ஜெபிப்போம். எங்களை அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த இரவு பொழுதுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்ததற்காய் எமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. சகோதரிகளாய் சேர்ந்து உம்முடைய பாதத்துல அமர்ந்து சத்திய வசனங்கள் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. வரப்போகின்ற சகோதரிகளையும் நீர் அழைத்து வாருங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்களும் கூட இந்த நேரத்திலையும் கூட எங்கள் முழு இருதயத்தோடு சத்திய வசனங்களை கேட்டு அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவன் தான் எங்கள் இந்த நேரத்தை கூட நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா கெஞ்சுகிறோம். கிளாஸ் எடுக்கிற சந்தோஷம் பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு மகளை கொண்டு எங்களிடத்தில் பேச வேண்டுமா கெஞ்சுகிறோம். எந்த விதமான ஒரு நெட்வொர்க் பிரச்சனையோ மற்ற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு இந்த நேரம் முழுவதும் கூட உங்களுடைய பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நம்ம ஒரு பாடல் பாடி நம்ம கர்த்தரை அந்த இரவு நேரத்துல நம்ம ஸ்துதிக்கலாம். பாடல் புத்தகத்துல இருக்கக்கூடிய 674வது பாடல் நம்ம பாடலாம். நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு, நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு, வாழுவேன் தேவனே வாழ்நாள் எல்லாம் மகிமைக்கு, வாழுவேன் தேவனே வாழ்நாள் எல்லாமும் மகிமைக்கு, நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு, தாவீதை போல எம் வேலையும் மனதார வாழ்த்தி தெரிவிப்பேன், தானியேலை போல 3 வேளையும் ஜெபித்து உந்தன் சித்தம் செய்யுவேன், எலியாவை போல கருத்தாக ஜெபித்து மகிமை உலகில் காட்டுவேன், எலியாவை போல கருத்தாக ஜெபித்து மகிமை உலகில் காட்டுவேன், நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு, அந்நாளை போல உந்தன் சமூகம் உள்ளமுடைந்து உருகி ஜெபிப்பேன், ஆகாரை போல காண்கின்ற தேவன் என்று உமக்கு பெயரும் சூட்டுவேன், மரியாளை போல பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவேன், மரியாளை போல பாதம் அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுவேன், நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு, யோவானை போல உந்தன் மார்பில் என்றும் இளைப்பாரி இன்பமடையுவேன், ஜோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் கர்த்தாவை உம்மை சேவிப்போம், யோசேப்பை போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜீவிப்போம், யோசேப்பை போல வாழ்நாட்கள் எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜீவிப்போம், நன்றி சொல்லி நழுவிடுவேனோ நாதா நீ செய்த நன்மைக்கு. நம் செய்திக்காக நம்ம போகலாம். நமக்காக இந்த வாரத்துல செய்தியை கொடுப்பதற்காக சேலத்துல இருக்கக்கூடிய சந்தோஷ் பிரியா நமக்கு செய்தியை சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பங்கு பெற்றிருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த 2 வகுப்புகளாக நாம் ஆவிக்குரிய வரங்களை குறித்து படித்து வருகிறோம். இது இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து கடைசி வகுப்பு. இது முதலாவது வகுப்பிலே நாம் பார்த்த காரியம் ஆவிக்குரிய வரங்களை குறித்தான சில அடிப்படை சத்தியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவது வகுப்பு குறித்து நாம் சில காரியங்களை நாம் தியானித்தோம். அந்த டெம்பரவரி கிஃப்ட்ஸ் கூட இப்ப நம்முடைய சபைகளிலே பயன்படுத்தப்படுவது இல்லை என்று நாம் பார்த்தோம். அதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 3:10 நாம் வாசிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்ற வேத வார்த்தையின் அடிப்படையில நாம் அந்த டெம்பரவரி கிஃப்ட்ஸ் இப்ப நம்மளுடைய சபைகளில் இல்லை, அது ஒளிந்து போயிற்று அல்லது ஓய்ந்து போயிற்று என்று நாம் தியானித்தோம். சோ இன்றைக்கு கூட நாம் தியானிக்க இருக்கிற காரியம் 2 டாபிக்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, இந்த நிரந்தரமான வரங்கள், அதாவது இன்றும் சபையிலே பயன்படுத்தி வருகிற சில ஆவிக்குரிய வரங்களை குறித்து, அதாவது பெர்மனன்ட் கிஃப்ட்ஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த பெர்மனன்ட் கிஃப்ட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளோட வாழ்க்கையில அதை எப்படி கண்டுபிடித்து சபைகளிலே ஊழியங்களிலே எப்படி பயன்படுத்துவதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். சோ முதலாவது இந்த பெர்மனன்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கும் சபைகளில, அதாவது டில் ராப்சர் ஆஃப் த சர்ச் இல்லைங்களா, சோ அது வரைக்கும் நமக்கு இந்த சபைகளிலே பயன்படுத்தி வரக்கூடிய இந்த வரங்களை குறித்து தேவன் இப்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வரங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் சில வரங்களை குறித்து நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், நீங்க குறிச்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வரம் பாத்தீங்கன்னா புத்தி சொல்லுதல். அதாவது இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் எக்ஸார்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதுக்கு இன்னும் பெட்டரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இத ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வரம், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க உற்சாகப்படுத்துற ஒரு காரியம், ஆறுதல் செய்கிற காரியம், அறிவுரை கூறுதல் காரியம் மற்றும் மன்றாடுகிற ஒரு காரியங்கள்லாம் இதுல நம்ம அடங்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இந்த வரத்தை எங்க யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில நம்ம வாசிக்க முடியும். ஒரே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:27. அப்போஸ்தலர் 9:27 அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இந்த பேக்ரவுண்ட் பார்க்கும்போது பவுலை குறித்து தான் நாம இங்க பாக்குறோம். இந்த வரம், பிரசங்கிக்கிற வரம் யாருக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்குது என்று பார்க்கும்போது நாம் பவுலுக்கு இந்த வரத்தை கொடுக்கப்பட்டது. அதனால பர்னபா என்ன பண்றாரு, பவுலை கூட்டிக் கொண்டு அப்போஸ்தலர் இடத்துல அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு பவுலை இன்ட்ரோடியூஸ் பண்ற காரியத்தை நம்ம பாக்குறோம். சோ இங்க ஒரு பிரசங்கிக்கிற ஒரு வரம், இந்த இடத்துல மட்டும் இல்ல, நிறைய இடங்கள் நம்ம பிரசங்கிக்கிற வரத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். சோ இங்க ஃபர்ஸ்ட் வரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த புத்தி சொல்லுதல், இந்த ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இது இன்றைக்கு சபைகள்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம பயன்படுத்தி வருகிற ஒரு வரமாக இருக்கிறதுக்காக நம்ம காண்கிறோம். அடுத்தது இரண்டாவதாக போதிக்கும் வரம். போதிக்கும் வரம்னு சொல்லும் போது இல்ல இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சொல்லலாம்னா டீச்சிங் மினிஸ்ட்ரி. அதாவது டீச்சிங் அப்படின்னா இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அதே ப்ரீச்சிங் போலதான். பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா சில உதாரணத்தோடு கற்று வார்த்தைகளை என்னது பகிர்ந்து கொள்ற ஒரு மினிஸ்ட்ரி. அதுக்கு உதாரணமா நம்ம வேதத்துல வாசிக்கும் போது, ரெஃபரன்ஸ் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13:1 அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காத்பங்கு தேசாதிபதியாக எரோதுடன் கூட வளர்க்கப்பட்ட மனாயும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், போதகர்கள், அதாவது போதிக்கும் வரத்தை குறித்து நம்ம இங்க பாக்குறோம்.
சோ இந்த போதகர் அப்படின்ற வார்த்தை வந்து அநேக இடங்கள்ல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு இடத்தை மட்டும் இந்த இடத்துல வாசிச்சு காமிச்சேன். சோ இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி இன்று நம்ம சபைகள்ல என்ன பண்ணப்பட்டு இருக்குது, பயன்படுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 3வது வரம் ஆளுகை செய்தல் அல்லது the gift of ruling or gift of administration சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இத குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12:28 இத குறித்து என்னன்னு பார்க்கிறோம் அப்படின்னா ஆளுகை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 12:8 இது குறித்து இந்த வார்த்தை குறித்து இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது முதலாளி ஆனவன் சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ரோமர் 12:8 இத குறித்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா முதலாளி ஆனவன் சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்து எபிரேயர் 13:17 என்ன இந்த குறித்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடத்துகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. சோ 1 கொரிந்தியர் 12:28 இத குறித்து ஆளுகை வரம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ரோமர் 12:8 முதலாளி ஆனவன் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 13:17 நடத்துகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ the gift of ruling, the gift of administration சொல்லிட்டு இந்த வரத்தை குறித்து நம்ம பார்ப்போம். சோ இத நம்ம என்னென்ன காரியம் அல்லது காரியம், சோ சபையை இயக்குகிற காரியம், அது மட்டும் இல்லாம சபையில முன்னணி வகித்து காரியங்களை அக்கறையோடு வந்து செய்கிற ஒரு காரியம்னு சொல்லிட்டு நம்ம இது பாக்குறோம். சோ இந்த வரத்தை வந்து இன்னைக்கு நம்ம வந்து the gift of the leadership அப்படின்னு கூட நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியும். சோ இது வந்து இன்னைக்கு இந்த நம்ம சபைகளில நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒரு வரமாக இருக்கிறது. அடுத்தது 4வது வரம் என்ன என்று பார்க்கும்போது ஊழியம் செய்தல். இது இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா the gift of serving or ministry or helping ministry சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த ஊழியம் செய்கிற வரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது ரோமர் 12:7 நம்ம எப்படி வாசிக்கிறோம்? ரோமர் 12:7 ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இந்த ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஊழியம் அப்படின்னு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணாவே ஜென்ரலா ஒரு நம்மளுடைய திங்கிங் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அதாவது ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றவங்க தான் ஊழியம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். பட் அப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ள கூடாது. இத வந்து ஊழியம் செய்தல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது வந்து கிஃப்ட் ஆஃப் சர்விங் ஆர் ஹெல்பிங் மினிஸ்ட்ரி அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல இத டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ ரோமர் 16:1 வாசிக்கிறோம் ஒரு சகோதரி குறித்து. ரோமர் 16:1 வாசிக்கிற ஒரு சகோதரி குறித்து, அதாவது பெபேலா குறித்து இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ இங்க வந்து இந்த ஊழியம் செய்தல்ன்றது ஒரு வரம் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்து 5வது வரம் பகிர்ந்து கொடுத்தல், அதாவது the gift of giving அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். சோ இந்த வரம் வந்து பார்க்கணும் நம்ம வாசிக்கணும். 3 இதை குறித்து எப்படி வாசிக்கணும்? அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எபிரேயர் 13:16 இதை குறித்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா தான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சோ கிஃப்ட் ஆஃப் கிவிங் இந்த வரத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது அன்னதானம், தான தர்மம், நன்மை செய்தல் போன்ற வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது 6வது கிஃப்ட் என்னன்னு பார்க்கும்போது இரக்கம் செய்தல், அதாவது கிஃப்ட் ஆஃப் ஷோவிங் மர்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதையும் குறித்து நம்ம ரோமர் 12:8 வாசிக்கிறோம். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் சொல்லிட்டு இந்த வரத்தை குறித்து நம்ம பாக்குறோம். இது வந்து நம்ம எப்படி நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்ல இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா கைண்ட்னஸ், கம்பேஷன் ஆர் பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ நல்ல எண்ணங்களோட நம்ம வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒருவரை வந்து நம்ம ஒரு விடுவிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிஃப்ட குறித்து நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ இது வந்து 6வது வரம் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 7வது வரம் the gift of helping or the gift of assistance அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதாவது இது உதவி செய்கிற ஒரு காரியம் சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். சோ இதுவும் வந்து தானந்தரம் பண்ணுகிற அதாவது கிஃப்ட் ஆஃப் கிவிங்கிற ஒரு வரத்துல கூட நம்ம அடக்கலாம். பட் ஆனால் இது தனியா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, இது வந்து சொல்லப்பட்டிருக்கு.
ஏன்னா நம்ம வந்து எபிரேயர் 13:16 வாசிக்கும் போது அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியம் இருக்கிறார் சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா யாவருக்கும் கலாத்தியர் 6:10 வாசிக்கும் போது யாவருக்கும் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அது கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். சோ இது வந்து விசுவாசி அவிசுவாசி எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்கிற ஒரு காரியமா இந்த வரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்து 8வது வரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது சுவிசேஷகர்கள் அதாவது இவாஞ்சலிஸ்ட் இல்லைங்களா. சோ இந்த வரம் வந்து பாத்தீங்கன்னா அநேக இடத்துல நம்ம வேதத்துல வந்து இந்த வரத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். சுவிசேஷ ஊழியத்தை செய்து சபையை கட்டி சபையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சபையை கட்டி எழுப்புகிற ஒரு காரியமாக இந்த வரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். சோ இத வந்து நம்ம வாசிக்கும் போது பிலிப்பு என்ற ஒருத்தரை குறித்து சீசரை குறித்து நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 21:8 நம்ம இவரை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 21:8 மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். இந்த இடத்துல இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் சுவிசேஷகன். சோ தி இவாஞ்சலிஸ்ட். சோ பிலிப்பு வந்து இங்க நம்ம வேதத்துல வந்து இவாஞ்சலிஸ்ட்ன்ற ஒரு வரத்தால வந்து பயன்படுத்தினார் சொல்லிட்டு நம்ம இந்த வேத வசனம் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பவுலை பார்க்கும்போது சுவிசேஷத்திற்காக ரோமர் 1:1 வாசிக்கும் போது சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு வந்து ரெஃபர் பண்ணி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது இவாஞ்சலிஸ்ட். சோ இப்ப வந்து நம்ம இந்த அப்போஸ்தலர்கள் இவாஞ்சலிஸ்ட் ரெண்டுக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. அப்போஸ்தலர்களுடைய வரம் வந்து ஆதிகால சபையிலே சீசர்களுக்கு பவுலுக்கு அந்த பேர் வந்து கொடுக்கப்பட்டது என்று நம்ம பாக்குறோம். சோ இப்ப நம்ம யாரையுமே இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம யாரையுமே வந்து என்ன பண்றது இல்ல, அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றது இல்ல, அவர்களை அழைக்கிறது இல்லை இல்லைங்களா. நம்ம இப்ப எப்படி நம்ம அவர்களை அழைக்கிறோம் அப்படின்னா சுவிசேஷகர்கள் அதாவது இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம அழைக்க முடியும். யாராச்சும் வந்து நம்மள வந்து கன்ஃபியூஷன் பண்ணதுக்காக அப்போஸ்தலர்கள்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஆதிகால சபையில ஆதிகால விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப நம்ம சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களுடைய பேரு நம்ம எப்படி சொல்றோம், சுவிசேஷகர்கள் அல்லது இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து 9வது வரம் வந்து என்னன்னு பார்க்கும்போது மேய்ப்பர் மற்றும் போதகர். மேய்ப்பர் மற்றும் போதகர், பாஸ்டர் கம் டீச்சர் சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இது வந்து இதை நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு விசாரிக்கிற ஒரு ஊழியம் இல்ல கண்காணிக்கிற ஒரு ஊழியம், அதாவது திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் சொல்லிட்டு நம்ம 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5:17 இவர்களை குறித்து எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இத தீத்து 1:9 வாசிக்கும் போது கண்காணியானவன், இவங்களை குறித்து எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா கண்காணியானவன். அந்த கண்காணிப்பு ஆனவனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் தீத்து 1:9 வந்து நம்ம வந்து பாக்குறோம். சரிங்களா. சோ கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து போதிக்கிற வரோம் சொல்லணும் அப்படின்னா இந்த கண்காணியானவனுக்கு கண்டிப்பாக இந்த போதிக்கிற வரம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதாவது இந்த கண்காணியானவன் அல்லது மேய்ப்பர்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்டர்ஸ் மூப்பர்கள் அப்படின்னு கூட நம்ம வந்து இதை சொல்லலாம். சோ இந்த கண்காணியானவனுக்கு கண்டிப்பாக போதிக்கிற வரமும் கூட வந்து இருக்கிறதாக நம்ம வந்து வேதத்துல வந்து வாசிக்க முடியும். சோ அதனால ஆனா போதிக்கிற வரம் பெற்ற எல்லாரும் என்ன பண்ண முடியாது, கண்காணியாவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பாக்குறோம். என்னது, போதிக்க வரம் பெற்ற எல்லாரும் கண்காணியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கண்காணியா இருக்கிறவன் என்ன வரத்தை பெற்றிருக்கிறான்னு பார்க்கும்போது போதிக்கிற வரத்தையும் பெற்றிருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தீத்து 1:9 நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம தெளிவா நம்ம வந்து
வாசிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இதை நான் இங்கிலீஷ்ல இதை சொல்றேன். நாட் நெசசரிலி ஆல் த டீச்சர்ஸ் ஆர் பாஸ்டர்ஸ். Not necessarily all the teachers are pastors, but all the pastors or elders or shepherds are to be teachers. இல்லைங்களா? சோ கண்காணிக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணப்படுது, இந்த போதிக்கிற வரம் இருக்கு. ஆனா போதிக்கிற வரம் பெற்றவர்கள் கண்டிப்பாக கண்காணியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இந்த ஒன்பது வகையான நம்ம நிரந்தரமான வரங்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம், இப்ப வந்து நம்ம வந்து பார்த்தோம். சோ இது வந்து நம்ம வேதத்துல நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற வரங்கள். அது மட்டும் இல்லாம நம்ம சபைகளில இன்றும் பயன்படுத்தி கொண்டு வருகிற வரங்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த வரங்கள் தான் இப்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியவர்களா வந்து இருக்கிறோம். சோ கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த வரத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இதை கண்டுபிடிக்கிறது மிகவும் அவசியம். சோ இது ஒரு திருப்பி இந்த 9 வரங்களை மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஒரு தடவை நீங்க இன்னொரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரம் வந்து புத்தி சொல்லுதல், தி கிஃப்ட் ஆஃப் எக்ஸர்டேஷன். இரண்டாவது வரம் போதிக்கும் வரம், டீச்சிங் மினிஸ்ட்ரின்னு பாக்குறோம். மூன்றாவது வரம் ஆளுகை செய்தல், தி கிஃப்ட் ஆஃப் ரூலிங், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நான்காவது வரம் ஊழியம் செய்தல், தி கிஃப்ட் ஆஃப் சர்விங் ஆர் மினிஸ்ட்ரிங் ஆர் ஹெல்பிங் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஐந்தாவது பகிர்ந்து கொடுத்தல், தி கிஃப்ட் ஆஃப் கிவிங். அடுத்து ஆறாவது இரக்கம் செய்தல், கிஃப்ட் ஆஃப் ஷோவிங் மர்சி. ஏழாவது கிஃப்ட் ஆஃப் ஹெல்பிங், உதவி செய்தல், கிஃப்ட் ஆஃப் ஹெல்பிங் ஆர் அசிஸ்டன்ஸ். அடுத்து எட்டாவது சுவிசேஷகர்கள், இவாஞ்சலிஸ்ட். ஒன்பதாவது மேய்ப்பர் மற்றும் போதகர், பாஸ்டர் கம் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9 வரங்களை குறித்து நம்ம பைபிளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சோ அடுத்தது வந்து இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோங்கிறத வந்து நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாத்திர சொல்றேன். அது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம இப்ப இருக்கிற நம்ம சபையில ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்துகிறதை குறித்து ஒரு ஒப்புமைக்காக நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு ஃபுட்பால் மேட்ச் டீமை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கற்பனை செய்து கொள்ளுங்க. அந்த டீம்ல 11 திறமையான விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, விளையாட்டு களத்துல வந்து ஃபர்ஸ்ட் விளையாட ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. தங்களுடைய பங்கை என்ன பண்ணிருப்பாங்க, ஆக்டிவா வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களோட பங்கை அளிப்பார்கள் என்று நம்ம பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் 11 பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, விளையாட்டு களத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவைப்படுகிற நேரத்துல உதவி செய்யும்படி என்ன பண்ணுவாங்க, பேக்கப் பிளேயர்ஸ் இல்லைங்களா, இல்லைன்னா சைட் லைன்ல பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைட் லைன்ல அவங்க பேக்கப் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருப்பாங்க. சோ இந்த 11 பிளேயர்ஸ்க்கு சப்போஸ் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேக்கப் பிளேயர்ஸ் வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவதற்காக அவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க, சைட் லைன்ல வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம அந்த விளையாட்டு அரங்கத்துல வேற யாரு இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்வையாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா. பார்வையாளர்கள், ஸ்பெக்டாக்டர்ஸ். அந்த பார்வையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அமர்ந்திருப்பாங்கன்னு பாக்குறோம். அந்த அமர்ந்திருக்கிற பார்வையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டீமை உற்சாகப்படுத்துவதற்காக என்ன பண்ணிப்பாங்க, அந்த கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. இதுல எத்தனை பேர் 1000 பேருமே பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, டீமை உற்சாகப்படுத்துவதற்காக கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா சில வந்து பார்வையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த டீமை குறித்து அந்த பிளேயர்ஸ குறித்து என்ன பண்ணுவாங்க, விமர்சித்து கொண்டேதான் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த விளையாட்டை வந்து பார்த்து கொண்டு இருப்பாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அமைதியான ஒரு பார்வையாளராக வந்து என்ன பண்ணுவாங்க, மாத்திரம் இருப்பாங்க. சோ 3 பார்வையாளர்கள் பாக்குறோம். ஒண்ணு ஆக்டிவா அவங்களை ஊக்கப்படுத்தும்படி என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிற ஒரு பார்வையாளர்கள் பாக்குறோம். இரண்டாவது விமர்சித்து கொண்டு இருக்கிற ஒரு பார்வையாளர்களை பாக்குறோம். மூன்றாவது அமைதியான ஒரு பார்வையாளரை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சோ இந்த ஃபுட்பால் மேட்ச் டீமோட உதாரணத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு சபைகளில எப்படி நம்ம ஆவிக்குரிய வரங்களை பயன்படுத்தி வருகிறோம் அப்படிங்கிறதுக்குரிய
ஒரு ஒப்புமைக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சபையில ஆவிக்குரிய வரங்களை வந்து சிலர் வந்து என்ன பண்றாங்க, தீவிரமாக அதை கண்டுபிடிச்ச ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிச்ச விசுவாசிகள் சபைகளில ஊழியங்களில என்ன பண்றாங்கன்னா தங்களோட வரங்களில உற்சாகமா என்ன பண்றாங்க, அதை பயன்படுத்தி உபயோகப்படுத்திட்டு வராங்க. தேவனுடைய நாம மகிமைக்காக அதை பயன்படுத்திட்டு வராங்க. இட்ஸ் லைக் த 11 பிளேயர்ஸ் இல்லைங்களா? சோ அந்த 11 விளையாட்டு வீரர்களை போல அவங்க என்ன பண்றாங்க, ஆக்டிவான ஒரு விசுவாசியா இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். அடுத்து இரண்டாவது வந்து பார்க்கும்போது சிலர் வந்து தேவைப்படும் போது மாத்திரம் பயன்படுத்தப்படுவர்களாக இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். சோ இட்ஸ் லைக் அ பேக்கப் பிளேயர்ஸ் இல்லைன்னா சைட்லைன் பிளேயர்ஸ் வந்து நம்ம சொல்ல முடியும். சோ தேவைப்படும் போது மட்டும் தங்களோட வரத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. மத்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சைலண்டா அமைதியா வந்து லைக் பார்வையாளர்கள் போலதான் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இது இரண்டாவது வகையான விசுவாசிகள். அடுத்து 3 வந்து பார்க்கும்போது பலர் தங்களுக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டதுன்னே வந்து என்ன பண்ண முடியாது, அறியாம இருக்கிறாங்க. சோ அதனால அறியாதனால என்ன பண்ண முடியும், அவங்களால அதை பயன்படுத்தவும் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்படிதான் வந்து என்ன பண்ணப்படுது, பார்வையாளர்கள் போல வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சிலர்களை குறித்து விமர்சித்து கொண்டிருப்பாங்க. சிலரை சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஊக்கப்படுத்துவாங்க. இல்லைன்னா சிலர் அமைதியாகவே என்ன பண்ணுவாங்க, எதை குறித்தும் கவலை இல்லாம என்ன பண்ணுவாங்க, அமைதியாகவே நம்ம சபைகள் இருக்க விசுவாசிகளை நம்ம பார்க்க முடியும். சோ இப்படி வந்து சபைகள் இப்படி விசுவாசிகள் எல்லா விசுவாசிகளும் நம்ம வந்து இப்படி நம்ம என்ன பண்ண முடியும், பிரிச்சு பார்க்க முடியும். அப்படி இருந்தாலும் கூட எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டது. மினிமம் 1 அல்லது மேக்சிமம் நம்ம வந்து சொல்ல முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு அருளுகிற வரத்தின்படிதான். சோ அப்படி வந்து அந்த எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம ஒத்துக்கொள்றோம். உண்மையான பிரச்சனை என்னன்னா, நமக்கு கூட இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன ஆவிக்குரிய வரம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிருவோம். அது ஆனா வந்து நமக்கு என்ன ஆவிக்குரிய வரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரங்கள்ல தவறிடுறோம் இல்லைங்களா? சோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய வரம் இருக்கிறது நம்ம உணர முடியுது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவர்களுக்கு இந்த வரம் இருக்கு, ஆனா அவர்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சபையில அதை பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை குறித்து நம்ம என்ன பண்றோம், விமர்சனம் பண்றோம். அது மட்டும் இல்லாம அவர்களை வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து நம்ம அவர்களுக்கு முகமுகமா சொல்றது கூட இல்லாம நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களிடத்துல அவர்கள்ட்ட சொல்லி நம்ம என்ன பண்றோம், விமர்சிக்கிறவர்களா இருக்கிறோம். மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிக்க அறிந்தனா நம்மளுடைய ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், பல நேரங்கள்ல தவறி விடுகிறோம் சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம நம்ம விசுவாசிகள் என்ன பண்றோம் அப்படின்னா ஆவிக்குரிய வரங்களை வந்து அறியாதவர்களாகவே நம்ம இருந்து விடுகிறோம் இல்லைங்களா? அப்படின்னு ஒரு காரியம் வந்து பைபிள்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இக்னாரண்ட், அதாவது நம்ம அதை இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா இக்னாரண்ட், அதாவது அறியாதவர்களாகவே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இருந்துடுறோம். சோ ஆனா பவுல் இதை குறித்து என்ன சொல்றாரு, நம்ம இந்த வாட்ஸ்அப்ல கூட அந்த இன்விடேஷன்ல கூட அந்த வசனம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, 1 கொரிந்தியர் 12:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதது எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிற காரியத்தை மிக மிக அவசியம் சொல்லிட்டு பாக்குறோம். இதனால இப்ப நம்ம அறியாது இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, சபையானது வந்து அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளுடைய வரத்தை நம்ம பயன்படுத்தாம இல்லைன்னா வந்து பயன்படாம இருக்கும்போது அவர்கள் மூலம் கிடைக்கிற இந்த ஊழியத்தை வந்து என்ன பண்ண முடியும், சபை வந்து இழக்க நேரிடுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அந்த இடத்துல ஒரு கேப், ஒரு வெற்றிடம் வந்து உருவாகும் சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்ம அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஷார்ட்கட் கிடையாது. ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எப்படி வந்து மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தியரட்டிக்கலா தெரியும் இல்லைங்களா? தியரட்டிக்கல் நாலேஜ் நமக்கு வந்து மீன் பிடிப்பதை குறித்து தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. ஆனா வந்து அது வந்து மீன் பிடிக்கிறதுக்கு என்ன அது உதவாது, அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி
நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, மீன் பிடிக்க முடியாது. அதற்கான முயற்சி நேரம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து செலவிடும் போதுதான் அதை எப்படி மீன் பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கொள்ள முடியும். சோ நம்ம எப்படி மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுகிறோம்னு பார்க்கும்போது, நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம், ஒரு இரைய வந்து என்ன பண்றோம், அந்த கொக்கில வச்சு நம்ம என்ன பண்றோம், முயற்சி செய்யறோம். அது மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வலைய போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம பொறுமையோட என்ன பண்ணணும், காத்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கணும். சோ இந்த ஒரு எக்ஸாம்பிள நம்ம வச்சு நம்ம பார்க்கும்போது, சோ ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நேரம், முயற்சி, பொறுமை எல்லாமே வந்து என்ன பண்ணுது, தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அது போல நம்மளோட ஆவிக்குறிகளை கண்டுபிடிப்பதற்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன், எங்க பாப்பா கொஞ்சம் இது பண்ணுது, சாரி. அந்த ஆவிக்குரிய வரங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 7 பிரின்சிபிள்ஸ் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். சிம்பிளான பிரின்சிபிள்ஸ். இதை இந்த பிரின்சிபிளை நம்ம வந்து அபியாசப்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து இப்ப நம்மளோட வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு என்ன ஆவிக்குரிய வரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கண்டுபிடிக்க இந்த 7 பிரின்சிபிள்ஸ் வந்து உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் வந்து என்னன்னு பார்க்கும்போது அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. ஆவிக்குரிய வரங்களை பற்றிதான ஒரு அறிவு வந்து நமக்கு வந்து வேதம் என்ன சொல்லுது ஆவிக்குரிய வரங்களை குறித்து அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு, ஒரு வேத அறிவு வந்து நமக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அதுக்கு வந்து முன்னதாக நம்ம பார்த்த பிரகாரம் நம்ம என்ன பார்த்தோம், முன்னதாக டெம்பரவரி கிஃப்ட்ஸ் தான் வந்து இப்போ வந்து நம்ம ஆதிகால சபைகளுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது, அப்போஸ்தலர்களுக்கு காலகட்டத்துலதான் அது கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அது கொடுக்கப்படல, அதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டது, இல்லைன்னா ஒளிந்து போனது, ஓய்ந்து போனதுன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 13:10 நம்ம வந்து ரெஃபரன்ஸ் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அடோனல் கிஃப்ட்ஸ் வந்து இப்போ வந்து இன்றும் சபைகளில பயன்படுத்தக்கூடிய ஒரு வரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ அடுத்து வந்து இந்த வேதம் வந்து தெளிவாக கூறுற ஒரு காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய வரங்கள் இல்லாத விசுவாசியே என்ன கிடையாது. ஆவிக்குரிய வரங்கள் இல்லாத விசுவாசியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே போல எல்லா ஆவிக்குரிய வரங்களை பெற்ற விசுவாசியும் கிடையாது, இல்லைங்களா? நோ பிலீவர் இஸ் அன்கிஃப்டட் அண்ட் நோ பிலீவர் இஸ் கிஃப்டட் வித் ஆல் த கிஃப்ட்ஸ், இல்லைங்களா? சோ எல்லா விசுவாசிகளுக்கும் ஆவிக்குரிய வரங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனா எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் பெற்ற விசுவாசியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இது நம்ம வேதத்தின் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு பாக்குறோம். ரோமர் 12:6-8 நம்ம வாசிக்கும் போது ஒரு 3 பொதுவான ஆவிக்குரிய வரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது நான் படிச்ச புத்தகத்துல இருந்து அந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3 பொதுவான ஆவிக்குரிய வரங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், சபைகளில ஊழியங்களில நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்த வேண்டும், மஸ்ட். அதாவது இந்த 3 வரங்களும் எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் அந்த காமன் கிஃப்ட், அது எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட பத்தி ஒரு 3 கிஃப்ட பத்தி நான் மட்டும் இந்த அவேர்னஸ் பிரின்சிபல் கீழே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஊழியம் செய்தல். நான் முன்னாடியே நம்ம கிட்ட சொன்னேன், மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஜென்ரலா நம்ம இருதயத்துல என்ன இருக்கக்கூடாது, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்றீங்க தான் மினிஸ்ட்ரி பண்றாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைச்சிட கூடாது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த ஊழிய விசுவாசிகளுக்கு என்ன பண்ணிருக்காரு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம வந்து 1 பேதுரு 4:9-10 வாசிக்கும் போது 1 பேதுரு 4:9-10 நான் வாசிக்கிறேன். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று நம்ம பார்க்கிறோம்.
சோ இந்த இடத்துல இரண்டு காரியங்களை குறித்து பாக்குறோம். ஒண்ணு உபசரியுங்கள், இன்னொன்னு உதவி செய்யுங்கள். சோ இந்த ஊழியம் செய்கிற இந்த வரத்தின் கீழே இந்த காரியத்தின் கீழே இரண்டு காரியங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் வந்து த கிஃப்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்கிற வரம். இரண்டாவது த கிஃப்ட் ஆஃப் ஹெல்ப், அதாவது உதவி செய்கிற ஒரு வரம். சோ இது வந்து இந்த மினிஸ்ட்ரி கீழே நம்ம என்ன பண்றோம், இந்த இரண்டு காரியங்களையும் நம்ம வந்து செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ எபிரேயர் 13:2 நம்ம வந்து வாசிக்கும் போது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க வாசிக்க முடியும். சோ இப்படி வாசிக்கிற இந்த இடத்துல வந்து ஆபிரகாம குறித்துதான் வந்து என்ன பண்றாங்க இங்க குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ ஆபிரகாம் வந்து அவர் தேவ தூதர்னு தெரியாமையே என்ன பண்ணிட்டாரு, வந்து உபசரிக்கிறத குறித்து நம்ம பார்க்க முடியும். சோ இந்த வரத்தை வந்து நம்ம வந்து இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப லேசா வந்து எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வரும். ஏன்னா வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, ஐயோ எங்களுக்கு வந்து ரூம் நீட்டா இருக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தங்குறாங்க அப்படின்னா, அதனால நம்ம என்ன பண்றோம், அது இத்தனை வேலையை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அதை லேசா வந்து இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வரத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், உபசரிப்புக்கிற வரத்தை வந்து நம்ம அநேகர் நம்ம என்ன பண்றோம், அதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்ம இதனால எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா. நானும் அநேகருடைய விசுவாசிகளோட வாழ்க்கையில நம்ம சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கேன். அவர்களோட இந்த உபசரிக்கிற வரத்தை வந்து என்ன பண்ணாங்க, அழகா வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களோட ஊழியத்துல பயன்படுத்தி அநேக ஆத்மாக்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிற காரியத்தை என்னால எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும். சோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த லேசா நம்ம வந்து எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இந்த மினிஸ்ட்ரி கீழே, இந்த ஊழியம் செய்தல் அப்படின்ற இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே the gift of hospitality, the gift of help, இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது gift of showing mercy, அதாவது இரக்கம் செய்தல். ஆதிகால கிறிஸ்தவர்கள் வந்து பார்க்கும்போது விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இல்லைங்களா, மாறாக அவங்க என்ன பண்ணாங்க, அவருடைய மாம்ச பிரகாரமான தேவைகளையும் சந்திக்கிறவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பரவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் நிறைய மிஷினரிஸ் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து அநேக திட்டங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, செயல்படுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். சோ அவங்க இந்த ஒரு இரக்கம் எஸ்பெஷலி நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இது மாதிரி காரியங்கள், அநேக காரியங்களை சொல்ல முடியும். நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இல்லைங்களா, அநேக திட்டங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மிஷினரிகள் வந்து நம்மளுடைய நாட்டில செயல்படுத்திருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்றாங்க, தன்னுடைய விதவைகளை விசாரிக்கிற காரியங்கள் என்ன பண்றாங்க, பந்து விசாரிப்பு காரியங்கள்ல கூட என்ன பண்றாங்க, அநேக 7 பேரை பிரிச்சு விட்டு அந்த காரியத்தை வந்து என்ன பண்றாங்க, விதவைகள் வந்து பந்து விசாரிப்படணும் சொல்ற காரியத்தை வந்து என்ன பண்றாங்க, செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தோம். சோ ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த இரக்கம் செய்கிற இந்த வரத்தை வைத்து நம்ம என்ன பண்ணணும், மாம்ச பிரகாரமான தேவைகளையும் விசுவாசிகளுடைய மாம்ச பிரகாரமான தேவைகளை நம்ம சந்திக்க வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இதை குறித்து எபேசியர் 2:10 நம்ம வாசிக்கும் போது கூட என்ன சொல்றாரு, நாம் நற்கிரியைகளை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம், நாம் நற்கிரியைகளை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அதே போல இயேசு கிறிஸ்து சுவிசேஷ புத்தகத்துல இயேசு கிறிஸ்து வந்து இந்த இரக்கம் செய்தல குறித்து என்ன ஒரு உதாரணம் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நல்ல சமாரியன் கதை இருக்கு இல்லைங்களா, நல்ல சமாரியன் கதை இருக்கு இல்லைங்களா, அந்த கதை தான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இரக்கம் செய்கிற ஒரு காரியத்துக்கு எக்ஸாம்பிளா வந்து சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ இது இரண்டாவது காமன் கிஃப்ட். ஃபர்ஸ்ட் காமன் கிஃப்ட் என்னன்னு பார்க்கும்போது ஊழியம் செய்தல். இரண்டாவது காமன் கிஃப்ட் என்னன்னு பார்க்கும்போது கிஃப்ட் ஆஃப் ஷோவிங் மர்சி. அடுத்து மூன்றாவது காமன் கிஃப்ட் என்னன்னு பார்க்கும்போது கிஃப்ட் ஆஃப் கிவிங், கொடுக்கும் வரம். நம்முடைய எல்லா ஆவிக்குரிய மற்றும் மாம்ச பிரகாரமான தேவைகள் எல்லாமே வந்து ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தரிடத்துலதான் நமக்கு வருது. யாருமே நம்ம இது வந்து என்னாலதான் முடிஞ்சது,
அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. நம்ம ஆசீர்வதித்தவரை, அதாவது நமக்கு வந்து இந்த ஆசீர்வதித்தவரை நம்ம எப்படி கனப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நம்ம திருப்பியும் தியாகத்தோடு மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியும், கனப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம கர்த்தர் வந்து இஸ்ரவேலரை வந்து பார்க்கும்போது தசமா பாகம் வந்து கண்டிப்பாக செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது மலாக்கி 3:8 வாசிக்கிறோம். மல்கியா 3:8 வாசிக்கும் போது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களே என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறோம். சோ கர்த்தர் இங்க சொல்லுகிற, என்னை வந்து என்ன பண்றீங்க, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்ன பண்றீங்க, என்னைய வஞ்சிக்கிறீர்கள் சொல்லிட்டு இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம இங்க வாசிக்க முடியும். சோ நம்ம கொஞ்சம் அது மட்டும் இல்லாம மத்தேயு 25:23 என்ன வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்ற காரியத்தை நம்ம பார்க்கணும். சோ இங்க வந்து அக்கா எனக்கு வந்து எங்க கர்த்தர் எங்களுக்கு வந்து லக்ஸுரியா இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். எல்லாராலும் என்ன பண்ண முடியாது, மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சுவிசேஷ புத்தகத்துல ஒரு எக்ஸாம்பிள் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு விதவை வந்து தன்னிடத்துல இருந்த தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கே அவகிட்ட இருந்தது 2 காசு தான். 2 காசு என்ன பண்றா, அவ வந்து காணிக்கையாக கர்த்தருக்கு வந்து கொடுக்கிற காரியத்தை பார்க்க முடியும். நம்ம கிட்ட வந்து இருக்கிறதான் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட என்ன இருக்கோ, ₹1 இருக்கா இல்ல ₹10 இருக்குதாங்கிற மேட்டர் இல்ல. நம்ம இடத்துல அந்த ₹1 கர்த்தருக்காக நம்ம என்ன கொடுக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து கர்த்தர் பாக்குறவராக வந்து இருக்கிறார். சோ இந்த கிஃப்ட் ஆஃப் கிவிங் வந்து என்ன வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காமன் கிஃப்ட் சொல்லிட்டு ஆவிக்குரிய காமனான ஒரு ஆவிக்குரிய அவேர்னஸ் கீழே ஊழியம் செய்கிற ஒரு மினிஸ்ட்ரி, காமன் கிஃப்ட், இரக்கம் செய்கிற ஒரு கிஃப்ட், அடுத்து வந்து கிஃப்ட் ஆஃப் கிவிங். இந்த 3 வரமும் வந்து என்ன பண்ணுது, நமக்கு வந்து காமனா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா விசுவாசிகளும் கண்டிப்பாக சபைகளிலும் ஊழியங்களிலும் செயல்படுத்த வேண்டிய ஒரு வரமாக இது இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இத வந்து நம்ம வந்து யாருக்கும் இது வந்து எனக்கு வந்து இந்த கிஃப்ட், எனக்கு கிஃப்ட் ஆஃப் கிவிங் வந்து எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கல, எனக்கு கிஃப்ட் ஆஃப் ஷோவிங் மர்சி, இரக்கம் செய்கிற வரம் வந்து எனக்கு கொடுக்கல, எனக்கு ஊழியம் செய்கிற வரம் வந்து கொடுக்கல கர்த்தர் அப்படின்னு நம்ம வந்து யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இது 3மே வந்து என்ன எப்படிப்பட்ட வரன்னு சொல்லி பார்க்கும்போது காமன் கிஃப்ட், அதாவது எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வரமாக நம்ம இங்க பார்க்க முடியும். சோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 2வது பிரின்சிபல் வந்து அக்கௌண்டபிலிட்டி. அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை வந்து நம்ம என்ன ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம ஒரு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சோ அதனால நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, லேசாக எடுத்துக்க முடியாது. அதாவது கேஷுவலா நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. சோ அதனால நம்ம இதை சீரியஸா நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ ஒரு மேனேஜருக்கு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ ஒரு வேலை செய்கிற ஒரு சகோதரிகளா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும், இந்த டேல இந்த டைம்ல நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை குறித்து நம்ம மேனேஜருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த டைமுக்கு அந்த நேரத்துல நம்ம அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் நம்ம மேனேஜருக்கு சப்மிட் பண்ணணும் இல்லைங்களா. அது போல கர்த்தருடைய நியாயசனம், அதாவது நியாயம் விசாரிக்கிற ஒரு நாள்ல வந்து கண்டிப்பா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து என்ன பண்ணுவாரு, கணக்கு கேட்கிற சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ நல்ல பயன்படுத்துறவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை பயன்படுத்துறவர்களாக இருக்கும். அடுத்து 3வது வந்து ask the Lord, அதாவது வேண்டுதல். நம்ம வந்து நமக்கு என்ன ஆவிக்குரிய வர இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணணும், இதை குறித்து நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸா இதை குறித்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் செய்ய வேண்டியங்களா நம்ம வந்து இருக்கணும். சரிங்களா. அந்த ஜெபித்து நம்ம என்ன பண்ண, இந்த ஆவிக்குரிய வரங்களை நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தர் வந்து நமக்கு உணர்த்துவார். அதாவது நம்ம இந்த 3 கிஃப்ட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த காமன் கிஃப்ட், இந்த 3 விஷயத்தையும் நம்ம சபையில ஊழியத்துல நம்ம பயன்படுத்தும் போது கர்த்தர் நமக்குள்ள ஒரு
வேற என்ன வரங்கள், அதாவது வேற மற்ற ப்ரீச்சிங் வரம் இருக்கா, இல்ல டீச்சிங் வரம் இருக்கா, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரம் இருக்கா, இல்ல வந்து நம்ம வந்து மற்ற வரங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வரங்கள் எல்லாம் மற்ற வரங்கள் எல்லாம் இருக்கா இல்லையாங்கிறத வந்து லீடர்ஷிப் வரம் இருக்கா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு உதவி செய்வார் இல்லைங்களா. அந்த ஒரு இன்வர்ட் கன்விக்ஷன் வந்து நமக்கு வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த காரியத்தை குறித்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டியவர்களா வந்து இருக்கணும். அடுத்தது வந்து 4வது பிரின்சிபல் என்னன்னு பார்க்கும்போது அவைலபிலிட்டி, அதாவது ரெடி டு சர்வ். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 3 விதமான காமன் கிஃப்டையும் நம்ம சபைகள்ல விசுவாசத்தோடு உண்மையா நம்ம வந்து செயல்படுத்தி வரும்போது கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கு வந்து நம்மள வந்து நம்ம அவைலபிள் பண்ணிக்கிட்டோம் கர்த்தருக்காக, அவர் ஊழியத்துக்காக அப்படின்னு நம்ம அவைலபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்றாரு, நமக்கு வேறு என்ன வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவரா வந்து இருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கணும். சோ அதாவது என்னோட குடும்பம், என்னோட குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்குறேன், என்னோட குடும்பத்துக்கு நான் எப்பயும் அவைலபிளா இருப்பேன் எல்லா காரியத்துக்கும் அப்படின்னு நம்ம தன்னலமா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆவிக்குரிய வரங்களை என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. மாறா நம்ம என்ன பண்ணணும், சபையில நடக்கிற எல்லா ஊழியங்களும், அதாவது சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், இதை பிறருக்கு உதவி செய்யற ஒரு ஊழியமா இருக்கட்டும், வேத ஆராய்ச்சி கூட்டமா இருக்கட்டும், ஜெப கூட்டமா இருக்கட்டும் இல்லைங்களா, ஈவன் கிளீனிங், நம்ம சபையில வந்து நம்ம கிளீனிங் பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு வேலையா கூட இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நம்ம முடித்தவரை நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈடுபடுத்தி கொள்ளும் போதுதான் நமக்கு என்ன வர இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், மற்ற என்ன வரங்கள் இருக்குங்கிறத கர்த்தர் நம்ம புரிந்து கொள்வதற்கு நமக்கு வந்து உதவி செய்வார்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்கும்போது 5வது பிரின்சிபல் எபிலிட்டி, அதாவது இந்த ஆவிக்குரிய கரங்களை வந்து நம்ம வந்து எல்லா வேலைகளும் நம்ம வந்து உட்படுத்திக் கொள்ளும் போது நம்ம எல்லா சபைகள்ல எல்லா வேலைகளிலும் எல்லா சுவிசேஷ காரியங்களிலும் மற்ற எல்லா ஆக்டிவிட்டிலயும் நம்ம வந்து நம்மள உடலா என்னென்ன வேற என்ன வர நமக்கு இருக்குங்கிறத வந்து என்ன பண்ணுவாரு, குறித்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு இல்லைங்களா, ஒரு பேர்டனை கொடுப்பாரு. சோ அப்ப வந்து என்ன பண்ண முடியும், அந்த வரத்தை நம்ம கண்டுபிடிச்சு சந்தோஷமா நம்ம என்ன பண்ண முடியும், அவருடைய ஊழியத்துல நம்ம வந்து நம்மள ஈடுபடுத்தி கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து 6வது வந்து நம்ம பார்க்கும்போது த அஷூரன்ஸ், அதாவது கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புற அந்த அந்த ஆவிக்குரிய வரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு அஷூரன்ஸ் நமக்கு வந்து வேணும் இல்லையா, எனக்கு இது கொடுத்திருக்கிறாரு, நான் இதை இன்னும் அதிகமா நான் சபைக்கும் ஊழியத்துக்கும் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த காரியங்களை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து வந்து 7வது பிரின்சிபல் என்னன்னு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். அதாவது சில வேலைகள்ல நம்ம வந்து சபையில எல்லா காரியங்களும் நம்ம ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருக்கும் நம்மளுடைய மூப்பர்களோ நம்மள நடத்துகிறவர்களோ என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு என்ன ஆவிக்குரிய வர இருக்குங்கிறத எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க இடத்துல கேட்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த மூப்பர்கள், அவர்கள் நடத்துகிறவர்கள், மேய்ப்பர்கள், அவர்களுடைய ஒரு வேலையாகவும் கூட இது வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அவர்கள் விசுவாசிகளுடைய வரங்களை கண்டுபிடிச்சு அவர்களை என்கரேஜ் பண்ணி இந்த வரத்தை வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்தும்படி அவங்களை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பும் கூட மூப்பர்களுக்கும் வந்து எல்டர்ஸ்க்கும் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். 8வது என்னன்னு பார்க்கும்போது 7 தான். 7 சோ அக்செப்டன்ஸ், அந்த மூப்பர்கள் கண்டுபிடிச்சு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அந்த வரத்தை பயன்படுத்துறவர்களாக 7 பிரின்சிபல் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு. அடுத்து அந்த விழிப்புணர்வுக்கு கீழே தான் வந்து நான் வந்து 3 காமன் கிஃப்ட பத்தி உங்ககிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாம 2வது பிரின்சிபல் என்னன்னு பார்க்கும்போது அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு குறைக்க வேண்டியவர்களா நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு பாக்குறோம். 3வது பிரின்சிபல் நம்ம இதை குறித்து ஜெபம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். 4வது பிரின்சிபல் அவைலபிலிட்டி, அதாவது நம்ம எப்பொழுதுமே இந்த சபையினுடைய காரியங்களுக்காக
நம்ம அவைலபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து 5வது காரியம் என்னன்னு பார்க்கும்போது எபிலிட்டி. நம்மளுடைய கொடுக்கப்பட்ட வரங்களை நம்ம வந்து கர்த்தருக்கு பயன்படுத்துறதுக்காக இருக்கணும்னு பாக்குறோம். 6வது வந்து அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். 7வது அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இந்த 7 பிரின்சிபலையும் நம்ம வந்து இதை நம்ம அபியாசப்படுத்தும் போது நமக்கு என்ன ஆவிக்குரிய வரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி இந்த கிளாஸ் முடிக்கிறேன். நம்ம பிலிப்பு குறித்து நம்ம வந்து வாசிட்டு இருக்க முடியும். பிலிப்பு அந்த பந்து விசாரிப்பு, இந்த விதவைகளுடைய பந்து விசாரிப்பு காரியத்துல பிலிப்பு வந்து 7 பேரை செலக்ட் பண்றாங்க இல்லைங்களா. அந்த 7 பேர்த்துல ஒருவர் வந்து பிலிப்புன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த பிலிப்பு வந்து எப்படி அந்த ஆவிக்குரிய வரங்களை வந்து செயல்படுத்துறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சபையா வந்து என்ன பண்றாங்க, பிலிப்புக்கு ஒரு விஷயத்த செய்யும்படி என்ன பண்றாங்க, ஒரு பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. என்ன பொறுப்புன்னு பார்க்கும்போது அந்த விதவைகளுக்கு பந்து விசாரிப்புக்கான ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றாங்க, நீ செய்யும்படி அந்த 7 பேர்த்துல ஒருவர். அப்ப வந்து பிலிப்பு வந்து இது வந்து ஒரு தரக்குறைவான ஒரு வேலையோ இல்ல மதிப்பு குறைவான ஒரு வேலைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, நிராகரிக்கவில்லை. அவர் என்ன பண்ணாரு, உடனே வந்து அந்த காரியத்தை ஒத்துக்கொண்டு அவர் என்ன பண்றாரு, அந்த பிலிப்பு வந்து அந்த காரியத்தை வந்து செய்யறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது அதாவது சவுல் வந்து சபைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாரு, சபைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கலகப்படுத்தி கொண்டு இருக்கும் போது நிறைய விசுவாசிகள் என்ன பண்றாங்க, சிதறி போறாங்க. அது அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். சிதறி போகிறாங்க. அப்ப சிதறி போகும்போது நிறைய விசுவாசிகள் அங்கங்க சிதறி போகும்போது அங்கங்க என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அதே போல பிலிப்பு என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை வந்து எங்க வந்து சொல்றாருன்னு பார்க்கும்போது சமாரியாவுல வந்து என்ன பண்றாரு, அவரு சுவிசேஷத்தை சொல்றவர்தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். சோ அதை வந்து எங்க வாசிக்கிறோம்னா அப்போஸ்தலர் 8:5 வாசிக்க முடியும். அதாவது அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அதாவது இங்க பிரசங்கித்தான் சொல்லிட்டு வாசிக்கிறோம். ப்ரீச்சிங் பண்ணனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பிலிப்புக்கு வந்து சபையில கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னன்னு பார்க்கும்போது பந்து விசாரிப்பு, விதவைகளுக்கான ஒரு பந்து விசாரிப்பு. அடுத்து கர்த்தர் அவரை வந்து எதுக்காக அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒரு ப்ரீச்சிங் மினிஸ்டருக்காக என்ன பண்றாரு, அழைத்து அவரை வந்து அங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் முழுமையா நம்ம வாசிக்கும் போது அதை குறித்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், பிலிப்பு என்னுடைய பிரசங்கிக்கிற காரியத்தை குறித்தும் அங்க மக்கள் எல்லாரும் இயேசுடைய சுவிசேஷத்தை கேட்டு என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். சோ 8:12 வாசிக்கிறவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். சோ அங்க ஒரு பெரிதான ஒரு எழுப்புதல் வந்து அங்க சமாரியா பட்டணத்துல நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சோ அதுக்கு பிலிப்போடைய இந்த பிரசங்கிக்கிற வரத்தை கருத்து என்ன பண்றாரு, அங்க பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அதே பிலிப்பு வந்து என்ன பண்றாரு, நம்ம அதே சாப்டர்ல நம்ம வாசிக்க முடியும் இல்லைங்களா, அந்த கந்தாக என்ற ராஜஸ்திரியோட மந்திரிக்கு போய் என்ன பண்றாரு, அந்த ரதத்துல போய் சேர்ந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உணர்த்தும் போது அவர் போய் அந்த ரதத்தோட சேர்ந்து அந்த மந்திரி வந்து ஏசாயா புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேக்குறாரு. சோ அந்த அர்த்தத்தை விளக்கி காமிக்கும் போது அந்த மந்திரி என்ன பண்றாரு, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்க முடியும். சோ இப்படி வந்து பிலிப்பு வந்து என்ன பண்றாரு, பயன்படுத்தப்படுகிறான்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க முடியும். அடுத்து கடைசி வசனம் அப்போஸ்தலர் 8:40 நம்ம வாசிக்க முடியும். பிலிப்பு அப்போஸ்தலர் 8:40 பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். சொல்லிட்டு வாசிக்கிறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இடத்துல நம்ம பிலிப்பை குறித்து வாசிக்கும் போது சுவிசேஷகனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 21:8 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 21:8 என்ன வாசிக்கிறோம், சுவிசேஷகனுடைய வீடு. பிலிப்பை குறித்து என்ன வாசிக்கிறோம்னா சுவிசேஷகனுடைய வீடுன்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல வாசிக்கிறோம். சோ இங்க வந்து அவருக்கு இந்த இவாஞ்சலிஸ்ட் கிஃப்ட்,
இல்லைங்களா? அதையும் வந்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, பிலிப்புக்கு வந்து கொடுத்து அது கர்த்தருடைய ஊழியத்துல வந்து பயன்படுகிறத நம்ம பார்க்க முடியும். சோ சபையில நமக்கு சில பொறுப்புகள் நமக்கு கொடுக்கும் போது நம்ம அதை என்ன பண்ணணும், உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? சோ பிலிப்புக்கு வந்து அந்த பந்தி விசாரிப்பு வந்து சபையாரால கொடுக்கப்பட்ட ஒரு வேலையாக இருந்துச்சு. உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டாரு. அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. பிரசங்கி சமாரியா பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு வரத்தை வந்து என்ன பண்றாரு, அவர் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சசரியாவில் உள்ள சகல பட்டணங்களிலும் சசரியாவுக்கு வரும் வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார் சொல்லிட்டு பாக்குறோம். சோ இவரை குறித்து திருப்பி சுவிசேஷங்களை வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம வந்து வாசிக்கிறோம். சோ இப்படி வந்து நம்ம சபையில கொடுக்கப்படுகிற பொறுப்பை நம்ம வந்து நிராகரிக்காம நம்ம வந்து எல்லா ஊழியங்களிலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் போது கர்த்தர் நமக்குள்ள ஒரு இன்வர்ட் கன்விக்ஷன் இல்லைங்களா, நமக்குள்ள ஒரு பேர்டன், நமக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து கொடுப்பாரு. எந்த காரியத்துல நம்ம வந்து அதிகமா நம்மளை ஈடுபடுத்தி நம்ம செய்ய முடியுங்கிற ஒரு காரியத்தை கொடுக்கும் போது நமக்கு அப்ப என்ன வர இருக்கு அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம சபையினுடைய மூப்பர்களோ நம்ம நடத்துகிறவர்களோ நம்மள என்ன பண்ண முடியும், நமக்கு என்ன வர இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சொல்லும் போது நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிச்சு நம்ம வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ நம்ம வந்து இதுல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெஸ்டான விஷயம் நம்ம சபையில நடக்கிற எல்லா விஷயங்களிலும் நம்ம ஆக்டிவா நம்மள இன்வால்வ் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு ஸ்பெஷலான ஒரு இன்ட்ரெஸ்டோ பேர்டனோ கர்த்தர் நமக்கு ஒரு வரத்தை குறித்து கொடுக்கும் போது அதை நம்ம கர்த்தருக்கு முழுமையா சபையிலையும் ஊழியத்திலும் பயன்படுத்துறவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்ம இந்த 3 வகுப்பிலே சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். கர்த்தர் இந்த காரியங்களை நம்ம இருதயத்திலே வைத்து தொடர்ந்து நம்ம இதை குறித்து அதிகமா நம்ம வேத வசனங்களும் அதிகமான வெளிச்சத்துல சத்தியத்துல நம்மளை நடத்தி நம்ம ஆவிக்குரியவர்களை கண்டுபிடித்து சபையிலும் ஊழியத்திலையும் நம்மளை வந்து இந்த வரங்களை பயன்படுத்தி தேவனோட மகிமைக்காக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமீன். நம்ம கேட்ட செய்திக்காக நம்ம யாராவது நம்ம வந்து ஜெபிக்கலாம். எங்களை அன்பு பிதாவே இயேசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.